வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் நடித்த பத்திரி படத்தையும் பார்க்க போகிறோம். அந்த படம் 2001ஆம் ஆண்டு வெளிவந்துருக்குதுங்க. அந்த படத்தோட இயக்குனர் P.A. அருண் பிரசாத்துங்க. தயாரிப்பு P. சிவராம கிட்டினா. இசை ராமனா கோகுலா. நடிப்பு விஜய், பூமிகா சாவாலா. ஒளிப்பதிவு சயனன் வின்சென்ட். கலையகம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆர்ட் ஃபிலிம்ஸ். வெளியீடு ஏப்ரல் 16ஆம் தேதிங்க, 2001ஆம் ஆண்டு. மொழி தமிழுங்க. இந்த திரைப்படம் தம்மூடு என்ற தெலுங்கு திரைப்படத்தை தழுவியே வெளிவந்துள்ளதுங்க. இந்த படத்துடைய நடிகர்கள் விஜய், பூமிகா, மோனால், விவேக், ரியாஸ்கான், கிட்டி, மலேசியா, வாசுதேவன், தாமு, அனுமோகன், ஸ்ரீகாந்த், உசேனின், கசான் கான், பாண்ட், ஆல்போன்சா. இதோடைய இசை வெளியீட்டு விழா. வாங்க அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, நம்ம விஜய் நடித்த பத்திரி படத்தோட நடிகரை பற்றி நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பூமிகா பற்றி நீங்கள் பார்க்க போகிறோங்க. ஒரு இந்திய திரைப்பட நடிகை ஆவார். 2000ஆம் ஆண்டில் யுவகுடு என்ற தெலுங்கு திரைப்படம் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார். தெலுங்கில் அவரது இரண்டாவது திரைப்படம் குஷிங்க. இது அவருக்கு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை பெற்றதுங்க தந்தது. தொடர்ந்து தெலுங்கு, தமிழ், ஹிந்தி திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவரது முதல் ஹிந்தி திரைப்படம் 2003இல் வெளியான தேரே நாம் ஆகும். தமிழில் அறிமுகமான இந்த திரைப்படம் பத்திரி ஆகுங்க. தொடர்ந்து ரோஜா கோட்டம், செல்லனோ ஒரு காதல் ஆகிய திரைப்படம் நடித்துள்ளாருங்க. பிறப்பு ரச்சனா சாவாலா. ஆகஸ்ட் 21ங்க, 1978ஆம் ஆண்டுங்க. புது டெல்லிங்க. மற்ற பெயர்கள் குடியா, பூமிகாங்க. பணி திரைப்பட நடிகைங்க. செயற்பாட்டு கால கொஞ்சம் 2000ஆம் ஆண்டு நடப்புங்க. வாழ்க்கை துணையாக பரத் தாகூருங்க. 2007 நடப்புங்க. அடுத்ததுங்க மோனால் ஆர்டர் பற்றி பார்க்க போகிறோம். ராதா மோனால் நோவல். ஜனவரி 1981, ஏப்ரல் 14 என்பது ஒரு இந்திய திரைப்பட நடிகைங்க. இவர் தமிழ் மொழியில் படங்கள் நடித்துள்ளாருங்க. இவர் நடிகை சிம்ரனின் தங்கை ஆவாருங்க. இவர் நடிகர் விஜயுடன் இணைந்து நடித்த பத்ரி உள்பட பல படங்கள் நடித்துள்ளார். இவர் 2002இல் தற்கொலை செய்து கொண்டாருங்க. பிறப்பு ராதா மோனா நோவல். ஜனவரி 26ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு பிறந்தாருங்க டெல்லியில். இறப்பு ஏப்ரல் 14, 2002இல் இறந்தாருங்க. திரைப்பட நடிகைங்க. உறவினர் சிம்ரனுங்க. அடுத்ததுங்க இவருடைய ஆரம்பகால வாழ்க்கைங்க. இவர் டெல்லியில் அசோக் நேவல் மற்றும் சாரதா ஆகியோருக்கு மகளாக மோனால் பிறந்தாருங்க. டெல்லியில் பள்ளி படிப்பை மும்பையில் கல்லூரியில் படிப்பை மேற்கொண்டாருங்க. மிதிபாய் கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றாருங்க. இவருக்கு சிம்ரன் மற்றும் ஜோதி என்ற 2 சகோதரிகளும் சுமித் என்ற சகோதரரும் இருந்தனர். தொழிலுங்க. இவர் சில மாதிரி ஃபேஷன் ஷோக்கள் மற்றும் அழகு போட்டியில் ஈடுபட்டாருங்க. பின்னர் திரைப்பட வாய்ப்புகளை பெற்றாருங்க. மோனாலின் சகோதரி சிம்ரன் இந்த காலகட்டத்தில் இந்தி திரைப்படங்களில் ஒரு முன்னணி நடிகையாக இருந்தாருங்க. மற்றொரு சகோதரி ஜோதி 2003இல் அறிமுகமானார். இவர் 2001ஆம் ஆண்டில் அறிமுகமானார். இவர் தனது அறிமுக படமான பத்திரி படத்தில் விஜயோடு இணைந்து நடிக்க ஒப்பந்தமானார். ஆனால் தமிழில் இவரது முதல் வெளியீடாக குணாலுடன் இணைந்து நடித்த பார்வை ஒன்று போதுமே வெளியானதுங்க. இவர் இன்னும் சில படங்களில் தோன்றினார். பெரும்பாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் மிதமான வெற்றிகளை ஈட்டின. இறக்கும்போது இவர் தாதாகிரி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் பணிபுரிந்தாருங்க. அதில் சுமனுக்கு ஜோடியாக நடித்தாருங்க. மேலும் அப்படம் முழுமடையாமல் இருந்ததுங்க. இவ்வாறு இறந்த நாளில் இவரது புதிய திரைப்படமான பிய ஜென்மம் படத்தின் வெளியீட்டில் கலந்து கொண்டார். அதாவது பேய் ஜென்மம் என்பது பொருளாகுங்க. இறப்புங்க. இவர் 2002இல் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தன் 21 சென்னையில் உள்ள தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாருங்க. இவர் சகோதரி சிம்ரன் 2002 மேல் தன் தங்கையின் தற்கொலைக்கு நடன இயக்குனர் பிரசன்னா
சுஜித்து காரணம் என்று குற்றச்சாட்டினாருங்க. அடுத்து நம்ம விவேக் பற்றி பார்க்க போகிறோங்க. விவேக் நவம்பர் 19 1961 பிறந்தாருங்க. தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் ஆவாருங்க. இவரது நகைச்சுவை இளஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்றவற்றை எடுத்துரைப்பதால் இவரை சிலர் சின்ன கலைவாணர் என்று சன்னங்களின் கலைஞன் என்றும் அடைமொழியிட்டு அழைக்கின்றனர். பிறப்பு நவம்பர் 19 1961. சங்கரன் கோவில், தமிழ்நாடு, இந்தியாங்க. இறப்பு ஏப்ரல் 17 2021, சென்னை, தமிழ்நாடுங்க. தேசியம் இந்தியருங்க. பணி நடிகர், சமூக செயற்பாட்டாளர். செயற்பாட்டு காலம் 1987 2021. பெற்றோர்கள் அங்கையா மன்னியம்மாள், வாழ்க்கை துணை அருள்செல்விங்க. பிள்ளைகள் அமிர்தா, நந்தினி, தேஜஸ்வினி, பிரசன்னாகுமார். விருதுகள் பத்மஸ்ரீ விருது, மதிப்பூர் விருது, முனைவர் பட்டங்க 2015 வாங்கியிருக்கிறாங்க. பிறப்பு இவர் 1961 நவம்பர் 19 அங்கையார் பாண்டியன் மன்னியாமல் ஆகியோருக்கு 3வது கடைசி பிள்ளையாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிறந்தாருங்க. விஜயலட்சுமி, சாந்தி ஆகியோர் இவருக்கு மூத்தவர்கள். வீட்டில் செல்லமாக அளிக்கும் பெயர் ராஜிங்க. இவர் சொந்த ஊர் கோவில்பட்டி, இலப்பை ஊரணி. இவரது தந்தை ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தில் ஆசிரியராக பணியாற்றியவர். ஊட்டி கான்வென்ட்டில் பள்ளி படிப்பை பின்னர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பிகாம் பட்டம் பெற்றாருங்க. இவர் சிறு வயதிலேயே முறைப்படி பாரதம் நாட்டியம் பயின்றாருங்க. தம்பிக்கையுடன் சேர்ந்து பல மேடைகளில் நாட்டியம் ஆடியுள்ளாருங்க. ஹார்மோனியம், வயலின், தபேலா போன்ற இசைக்கருவிகளையும் இசைக்க வல்லவருங்க. மதுரை அஞ்சல் தந்தி அலுவலகத்தில் பணியாற்றும் போது மதுரையில் நடைபெற்ற பாரத நாட்டிய போட்டியில் ஒன்றில் பங்கேற்றினாருங்க. சென்னையில் நடந்த இறுதிப் போட்டியில் காலகேந்திரா கோவிந்தராஜ் மூலம் கே. பாலச்சந்திரன் அறிமுகம் கிடைத்ததுங்க. இவரது நடனத்தையும் மிமிக்கிரையும் பார்த்த பாலச்சந்திரன் தனது மனதில் உறுதி வேண்டும் 1987 படத்தில் நடிக்க சந்தர்ப்பம் கொடுத்தாருங்க. அதன் பின்னர் சென்னை தலைமை செயலகத்தில் பணி கிடைக்க கோடம்பாக்கத்தில் குடும்பத்துடன் குடியேறினாருங்க. அருட்செல்வி என்பவரை திருமணம் முடித்து அமிர்தா, நந்தினி, தேஜஸ்வினி, பிரசன்னாகுமார் இறப்பு என்ற 3 பிள்ளைகள் பிறந்தனர். இவருடைய திரைப்பட வாழ்க்கை 1990களின் தொடக்கத்தில் துணை நடிகராக தமிழ் திரையுலகில் நடிக்க தொடங்கியவர். பின்னர் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகரானார். பெரும்பாலும் திரைப்படங்களில் கதை நாயகனாக நம்பனாக வேடம் ஏற்று நடித்துள்ளாருங்க. சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை பிறப்பதற்கு இவர் பாராட்டப்பட்டாலும் இவர் பேசும் இரட்டை பொருள் பொதுபொதிந்த வசனங்களுக்காக விமர்சிக்கப்படுவது உண்டுங்க. புது புது அர்த்தங்கள், மின்னலை பெண்ணின் மனதை தொட்டு, ரன் ரம், நம் வீட்டு கல்யாணம், தூள் முதலிய படங்கள் இவரது நகைச்சுவை நடிப்பில் வெளிவந்து குறிப்பிடத்தக்க திரைப்படங்களாகுங்க. புது புது அர்த்தங்கள் படத்தில் இவர் பேசிய இன்னைக்கும் சொத்து நாளைக்கும் பால் என்ற வசனம் இவரை பிரபலப்படுத்தியதுங்க. இந்திய அரசு வழங்கும் 2009 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதை இவர் பெற்றாருங்க. விருதுகள் அனைத்தும் நேர விருப்பமான நகைச்சுவை நடிகர் விருது, சிறந்த நகைச்சுவை நடிகரான பிலிம்பேர் விருதுகள் தமிழ் ரன் 2002. சிறந்த நகைச்சுவை நடிகரான விருது பிலிம்பேர் விருதுகள் தமிழ் சாமிங்க. சிறந்த நடிகர் நடிகரான பிலிம்பேர் விருது 2004 தமிழங்க பேரழகன். சிறந்த நடிகரான பிலிம்பேர் விருது 2007 சிவாஜிங்க. தமிழ் அரசு விருதுகள் நகைச்சுவை நடிகர்கள் ரன்னுங்க 2002, பார்த்திபன் கனவு 2003. சிறந்த நகைச்சுவை நடிகரான சிவாஜி 2007. மற்ற விருதுகள் தேசிய தமிழ் பட திரைப்பட விருதுகள், திரைப்பட நகைச்சுவை நடிகர்கள் பல வகை திரைப்பட விருதுகள், ஏசியானெட் திரைப்பட விருதுகள், சிறந்த ஆண் நகைச்சுவை விருது எடிசன் விருதுகள், சிறப்பு நகைச்சுவை விருது கொடைக்கானல் பண்பலை வானொலி விருதுகள், சிறந்த நகைச்சுவை நடிகர் விருது IDFAR பத்மஸ்ரீ விருது இந்திய அரசு விருது விழா. அடுத்து யார் பற்றி பார்க்கணும், நம்ம ரியாஸ் கானுங்க.
மலையாளம் இந்தி திரைப்பட நடிகர் ஆவார். இவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி திரைப்படங்களில் நடித்துள்ளாருங்க. பிறப்பு ரியாஸ் அகமது கான், செப்டம்பர் 9 1972 ஆண்டு, திருவனந்தபுரம், கேரளாங்க, இந்தியா. பணி நடிகருங்க. செயற்பாட்டு காலம் 2000. வாழ்க்கை துணை உமா இயாஸ் கான். திரைப்படங்க. இவர் நடித்த திரைப்படம் மம்புட்டியான், பொன்னர் சங்கர், குட்டி பிசாசு, சுறா, மாஞ்சாவேலு, யாது மாகி, ஜெகன் மோகினி, ஆதவன் திரைப்படங்க. அரசாங்கம், சீனா தானா, முருகா, திருப்பதி, கஜினி, பவர் ஆஃப் உமன், ஒற்றன், வின்னர், நாகேஸ்வரி, பிரபா, பாபா, ரமணா, ஆலவந்தான், பத்ரி, ஷீரி, ஸ்டாலின், கஜினிங்க. அடுத்தடுத்து எந்த டிப்பில் பார்க்க போனால் அவர் பேர் கிட்டிங்க. அவருடைய இயற்பெயர் ராஜா கிருஷ்ணமூர்த்திங்க. இந்திய திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் என்னும் பன்முகம் கொண்டவருங்க ஆவார். இவர் பெரும்பாலும் தமிழ் திரையில் பணியாற்றியுள்ளார். 1987 ஆண்டில் மணிரத்னத்தின் இயக்கத்தில் வெளிவந்த நாயகன் திரைப்படம் இவர் முதல் நடித்த படமுங்க. இவருடைய இயற்பெயர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி. தொழில் திரைப்பட நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளருங்க. நடிப்பு காலம் 1984ங்க. குறிப்பிடத்தக்க படங்கள் ரஜினிகாந்துடன் பாஷா, தளபதி கமலஹாசனுடன் சூரசகாரம், சத்யா, மணிரத்னத்தின் பம்பாய், கமலஹாசனின் சூரசம்ஹாரம் 1988 மற்றும் சத்யா 1998, ரஜினிகாந்தின் பாஷா 1995 மற்றும் மணிரத்னத்தின் பாம்பே 1995 ஆகிய படங்கள் நடித்ததற்காக கிட்டி ஒரு நடிகராக அறியப்படுகிறாருங்க. அடுத்தாட்டுங்க மலேசியா வாசுதேவன். இவர் 15 ஜூன் 1944 பிறந்தாருங்க. தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகரும் ஆவாருங்க. இவர் 8000 இதற்குமே அதிகமான தமிழ் திரைப்பாடல்களை பாடியவருங்க. இவருடைய இறப்பு பிப்ரவரி 20 2011 ஆண்டு, சென்னை, தமிழ்நாடுங்க. மற்ற பெயர்கள் சாத்து ஆறுமுகம் நாயருங்க. பணி பின்னணி பாடகர், நடிகர்கள். இவருடைய செயற்பாட்டு காலம் 1944 2011. இவருடைய வாழ்க்கை துணை உஷா வாசுதேவனுங்க. பிள்ளைகள் யுகேந்திரன், பிரசாந்தினி, பவித்ராங்க. வாழ்க்கை குறிப்பு இவர் கேரளத்தை பிறப்பிடமாக கொண்ட இவர் மலேசியாவை சேர்ந்த சத்து நாயர் அம்மலாம் தம்பதியருக்கு 8வது மகனாக பிறந்தாருங்க. மலேசியாவில் தமிழ் இசைக்குழு ஒன்றில் முக்கிய பாடகராக விளங்கினாருங்க. மலேசியாவில் பல நாடகங்களில் நடித்த அனுபவத்தை நம்பிக்கையாக கொண்டு சென்னை வந்தாருங்க. திரைப்பட வாய்ப்புகளை தேடினார். மலேசியா தமிழர்கள் கூட்டாக தயாரித்த இரத்தப்பேய் என்ற தமிழ் படத்தில் முதல் முறையாக நடிகராக அறிமுகமானார். 1970களில் விளம்பர நிறுவனங்களுக்காக 45 ஆவணப்படங்கள் நடித்துள்ளாருங்க. இளையராஜாவின் பால்வார் பிரதர்ஸ் குழுவில் பல மேடை கச்சேரிகளில் பாடி வந்தாருங்க. இவருடைய குடும்பங்க மலேசியா வாசுதேவன் அன்னபூர்ணி உஷா வாசுதேவன் என்ற பெண்ணையும் 1976 ஜனவரி 26 அன்று திருமணம் செய்து கொண்டாருங்க. இவருக்கு யுகேந்திரன், பிரசாந்தினி மற்றும் பவித்ரா என்ற 3 பிள்ளைகள் உள்ளனர். இவருடைய மகன் தமிழ் திரைப்படங்களில் மற்ற மொழி திரைப்படங்களும் நடித்துள்ளாருங்க. மேலும் பின்னணி பாடகராக திகழ்கிறார்கள். இவருடைய மகள் பிரசாந்தினி ஒரு பின்னணி பாடகி ஆவார். வாரணமாயிரம், ஆடுகளம் போன்ற பல திரைப்படங்களில் பாடல்கள் பாடியுள்ளாருங்க. பின்னணி பாடகராக ஜி.கே. வெங்கடேஷ் இசையமைப்பில் பொல்லாத உலகில் ஒரு போராட்டம் என்ற படத்தில் வாழுவிக்கிற பத்மா என்ற பாடல் மூலம் தமிழக திரையில் பாடகராக அறிமுகமானாருங்க. பாரதிராஜா இயக்கத்தில் 16 வயது நிலை படத்தில் கமல்ஹாசனுக்காக ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்று இவர் பாடிய பாடல் பெரும்புகழ் பெற்றதுங்க. அதன் பிறகு ஏராளமான படங்களில் புகழ்பெற்ற பாடல்கள் பாடியுள்ளாருங்க. கோடைக்கால காற்றை அள்ளி தந்த, பூமி அடியாடு பூங்கொடியோ, தங்க சங்கலி என்னும் பாடல்களை புகழ் பெற்றன. நடிகராக இவர் ஒரு கைதியின் டைரி படத்தில் வில்லனாக நடித்தாருங்க. அதன் பின்னர் பல படங்கள் நடிக்கவும் தொடங்கினாருங்க. இவர் 85 தமிழ் திரைப்படங்கள் நடித்துள்ளாருங்க. முதல் வசந்தம், ஒரு காவலன், ஜல்லிக்கட்டு என்ற வெற்றி படங்கள் பலவற்றில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடத்தில் நடித்துள்ளாருங்க.
சன் தொலைக்காட்சியில் சிலந்தி வலை உட்பட ஏராளமான தொலைக்காட்சி தொடர்கள் நடத்தியுள்ளாருங்க. ஆனந்த் என்பவர் இயக்கிய மலர்களில் அவள் மல்லிகை என்ற படத்திற்கு கதை வசனம் எழுதினாருங்க. இசையமைப்பாளராக மலேசியா வாசுதேவன் 1980களில் ஒரு சில தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்தானுங்க. குறிப்பாக சாமந்தி பூ, பாக்கு வெத்தலி, 1000 கைகள் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தாருங்க. விருதுகள். இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றாருங்க. மறைமுக சில ஆண்டுகளாக பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட வாசுதேவன் 2011 பிப்ரவரி 6 அன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணிக்கு காலமானாங்க. இவர் நடித்த சில திரைப்படங்கள்: நினைத்து நினைத்து பார்த்தேன், அடாவடி, கொக்கி, நிலவில் களங்கமில்லை, கையோடு கை, புன்னகை தேசம், பத்ரி, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், பூப்பற்றி வருகிறோம், தினந்தோறும், கோபாலா கோபாலா, சும்மா இருங்க மச்சான்னு, சும்மா இருங்க மச்சான், பூவே உனக்காக, பாண்டியன் ராஜ்யத்தில், ஜல்லிக்கட்டு காளை, அமைதிப்படை, கருப்பு வெள்ளை, திருடா திருடா, நீ சிரித்தால் தீபாவளி, எங்கள் சாமி ஐயப்பன், தரம் தேவன், அன்னைக்கிளி சொன்ன கதை, தென்றல் கூடும், தெற்கத்தி கள்ளன், தம்பி எங்க தங்க தம்பி, ராசாவி உன்னை நம்பி, கதாநாயகன், பூந்தொட்ட காவல்காரன், தீர்த்த கரையினிலே, பரிசம் பொட்டாச்சு, ஊர்காவலன், ஜல்லிக்கட்டு, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், பேர் சொல்லு பிள்ளை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, உன்னிடத்தில் நான் ஊமை விழிகள், முதல் வசந்தம், கொலுசு, ஒரு கைதின் டைரி, 1000 கைகள், எத்தனை கோணம் எத்தனை பார்வை, நிழல் சுடிவதில்லை, இதோ வருகிறேன், பாக்கு வெத்தலை, தாமதி போ, வெள்ளி ரத்தனம், நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று, அவர் எனக்கே சொந்தம். இசையமைத்த திரைப்படங்கள்: தாமதி பூ, பாக்கு வெத்தலை, 1000 கைகள், கொலுசு. அடுத்த பற்றி பார்க்கலாம். தாமுங்க. இவர் ஒரு தமிழ் நகைச்சுவை நடிகருங்க. வானமே எல்லை என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானாருங்க. இதுவரை ஏறத்தாழ 100 படங்கள் வரை நடித்துள்ளாருங்க. இவர் மாயக்குரல் செய்வதிலும் வல்லவருங்க. உலக நாடுகளில் நடைபெறும் நட்சத்திர கலை விழாக்களிலும் பங்கேற்று மாயக்குரலில் பேசியிருக்கிறாருங்க. இவர் 7 ஆண்டுகளாக மறைந்த முன்னாள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் உதவியாளராக பணியாற்றினார்கள். திரைப்படத்துறையை தாண்டி கல்வித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆற்றிய சேவைகளுக்காக நடிகர் தாமுக்கு தேசிய கல்வி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், ராஷ்டிரிய ஷிஷா கௌரவ் புரஸ்கார் 2021ஆம் ஆண்டு தேசிய கலைஞருக்கான கௌரவ விருது அளித்துள்ளார்கள். இவருடைய பிறப்பு ஏவி தாமோதரன், ஆகஸ்ட் 31, 1965ஆம் ஆண்டுங்க. தமிழ்நாடுங்க. தேசிய இந்தியர், பணி நடிகர், நகைச்சுவை நடிகர், பல குரல் கலைஞருங்க. செயற்பாட்டு காலம் 1992-2014ங்க. பெற்றோர்கள்: தந்தை ஏவி விஸ்வநாதன், தாய் வி சரோஜா. வாழ்க்கை துணை சுகந்திங்க. பிள்ளைகள் சரோஜா, சுசீலங்க. இவர் நடித்த திரைப்படங்கள்ங்க: வானமே எல்லை, அமர்க்களம், அப்பு, வில்லு, பகைவன், துளாத மனம் துள்ளும், அல்லி அர்ஜுன் 2002ங்க. பத்ரி, நாளைய தீர்ப்பு, சுந்தரா டிராவல்ஸ், அரசாட்சி, மணிரத்னம், அற்புதம், தாயா, பெண்ணின் மனதை தொட்டு, ரசிக்கும் சீமானே, தோட்டா, சிவாஜிதா பாஸ், கில்லி, போக்ரி, மானஸ்தன், ஜெய், புன்னகை தேசம், ஜெமினி, சாக்லேட், உள்ளம் கொள்ளை போகுதே, பார்த்தாலே பரவசம், கண்ணுக்குள் நிலவு, ஆசையில் ஒரு கடிதம், நினைவிருக்கும் வரை, பூவெல்லாம் கெட்டுப்பார், ஜோடி, ஆகா, துள்ளி திரிந்த காலம், காதலுக்கு மரியாதை, நேருக்கு நேர், பாஷா, புதிய மன்னர்கள், காதலன், என்றென்றும் காதல். அடுத்த பார்க்க போகிறேங்க. பேர் தான் அனுமோகன்க. இவர் இந்திய திரைப்பட நடிகும், தமிழ் திரைப்பட இயக்குனரும் ஆவாருங்க. இயக்குனராக அறிமுகமாகி நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்த புகழ் பெற்றவருங்க.
K.S. ரவிக்குமார் இயக்கத்தில் இவர் நடித்த படையப்பா திரைப்படம் நற்பெயர் வாங்கி தந்ததுங்க. பிறப்பு சென்னை, இந்தியங்க. பணி நடிகருங்க. செயற்பாட்டு 1997ஆம் ஆண்டுங்க. இவர் திரை வாழ்க்கை அனு மோகன் 1980களில் இயக்கிய இது ஒரு தொடர்கதை 1987 மற்றும் நினைவு சின்னம் 1989 ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகுங்க. இவர் 1999 K.S. ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த படையப்பா திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானாங்க. பெரும்பாலும் இயக்குநரின் திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரம் என்று ஏற்று நடித்தாருங்க. குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் இது ஒரு தொடர்கதை. நடிகர்கள் மோகன், ரேகா, அமலா. 1987ஆம் ஆண்டுங்க. 1989ஆம் ஆண்டு நினைவு சின்னம். நடிகர்கள் பிரபு, முரளி, ராதிகா, சித்ராங்க. 1991ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு மேட்டுப்பட்டி மிராசு திரைப்படங்க. அர்ஜுனுங்க. நடிகர்கள் 1999ஆம் ஆண்டு அண்ணன். நடிகர் ராமராஜனுங்க. நடிகராக வருங்க. 1994ஆம் ஆண்டு விஜேபி திரைப்படங்க. 1998 மூவேந்தருங்க. 1998 நட்புக்காக. 1999 மன்னவரும் சின்னவரும். 1999 படையப்பா சின்ராசு. 1999 கண்ணோடு காண்பதெல்லாம். பட்டாளி, மின்சார கண்ணா. 2000ஆம் ஆண்டு ஏழின் சிரிப்பில். சபாஸ், பத்ரி. 2001ங்க. 2001 கண்ணுக்கு கண்ணாக. 2003 ஐஸ், ஒற்றன், பீஸ்மர். 2006ஆம் ஆண்டு திருப்பதி. 2010ஆம் ஆண்டு பொள்ளாச்சி மாப்பிள்ளை. 2012 பாகன். 2014 லிங்கா. மொழி மாற்றும் கலைஞராக. 2006ஆம் ஆண்டு சென்னை காதல். நடிகர்கள் தரு மோரபு, சுப்பிரமணியம். அடுத்து எந்த பற்றி பார்க்க போறோம்னா ஷீகான் உசேனி. இவர் சிதம்பரம் டிசம்பர் 2064ஆம் ஆண்டு 1964ஆம் ஆண்டு மார்ச் 25 என்பவர். இவர் இந்திய கராத்தே ஆசிரியர் ஆவார். இவர் தமிழ் திரைப்படங்களில் நடிகராக பணியாற்றியுள்ளார். இவரது சகோதரர் ஈசாக் உசேனியும் தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் ஜெயலலிதா மீது கொண்டிருந்த பற்று காரணமாக ஆற்றிய செயல்களுக்காகவும் உலக சாதனை முயற்சிகளுக்கும் இந்திய ஊடகங்கள் பரவலாக பேசப்பட்டார். பிறப்பு டிசம்பர் 28ஆம் தேதி 1964ஆம் ஆண்டு. இறப்பு மார்ச் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. பணி நடிகர், கராத்தே நிபுணர், சிறப்பிங்க. செயற்பாட்டு 1986 2025. தொழில் ஷீகான் உசேனி கராத்தே பயிற்றுவிப்பவராக தனது சாதனைகளால் புகழ் பெற்றார். மேலும் தற்காப்பு கலை சண்டை பயிற்சியை பெற விரும்பும் இசை கலைஞர்களுக்காக ஒரு புள்ளி அமைத்தார். நடிப்பு உசேனின் கே. பாலச்சந்தரின் காதல் நாடக திரைப்படமான புன்னகை மன்னன் படத்தில் நடிகராக அறிமுகமானார். அதில் ஒரு நடன கலைஞராக நடித்தார். படத்தில் சிங்கள பெண் கதாபாத்திரமான ரேவதியின் கதாபாத்திரம் இவரது இலங்கை தமிழ் கதாபாத்திரமானது கடுமையாக நடந்து கொள்வதாக சித்தரிக்கப்பட்டது. இப்படத்தின் வெற்றியாளர் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இவரை ரஜினிகாந்தின் வேலைக்காரன் 1987ஆம் ஆண்டு, R.K. செல்வமணியின் மூங்கில் கோட்டை ஆகியவற்றில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தனர். மூங்கில் கோட்டையில் விஜயகாந்துடன் நடித்தாருங்க. 1980களில் பிற்பகுதியிலும் 1990களின் முற்பகுதியிலும் ஹாலிவுட் படமான பிளாஸ்ட் 1 1988, கார்த்திக் நடித்த உன்னை சொல்லி குற்றமில்லை 1990ங்க, சரத்குமார் நடித்த வேடன் 1993ங்க ஆகியவற்றில் நடித்தாருங்க. மேலும் குஷ்புடன் நடித்த நாடோடிகள், ரவிச்சந்திரனுடன் நடித்த சந்திப்புகள் ஆகிய படங்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவர் மை இந்தியா என்ற படத்தில் தோன்றினார்கள். அதில் நடிகைகள் சுவாதி, வாணி விஸ்வநாத் ஆகியோருடன் முக்கிய கதாபாத்திரம் நடித்தார்கள். இவர் மிக அண்மைய திரைய தோற்றமானதுங்க பத்திரி ஆகுங்க. அதில் இவர் விஜயின் உடற்பயிற்சியாளராக நடித்தாருங்க. டிராவலிங் சோல்ஜர் பாடலை உருவாக்குவதிலும் பணியாற்றினாருங்க. மற்றவை 1998ஆம் ஆண்டில் மருதநாயகம் படை தயாரிப்பின் போது நடிகர் கமலஹாசனுக்கு சங்கரின் ஜீன்ஸ் 1998 திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகளின் போது உசேனியின் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு பணியில் உதவினாருங்க.
ஜெயலலிதாவின் மீது தீவிர பற்று கொண்டு சீகான் ஹுசைனின் 2005ஆம் ஆண்டில் அவரது 56வது பிறந்த நாளை ஒட்டி தனது குருதியை பயன்படுத்தி 56 ஓவியங்களை வரைந்தாருங்க. 2003 பிப்ரவரியில் குறைந்த குருதியை பயன்படுத்தி ஜெயலலிதாவின் மார்பளவு சிலையை உருவாக்கினாருங்க. இதற்காக தனது குருதி உட்பட 11 லிட்டர் குருதியை சேகரித்ததாகவும் அது பெண்கள் உட்பட அவரது ஆதரவுகளால் நன்கொடையாக வழங்கப்பட்டதுங்க என்றும் ஹுசைன் கூறினாருங்க. இதுவரை முகத்துக்கு தீ செய்வோர் என்ற குற்றம் சாட்டிய விமர்சகர்களுக்கு ஜெயலலிதா மேலான தனது அபிமானம் உறுதியானது என்று கூறினார். 2015ஆம் பிப்ரவரியில் ஹுசைனின் அம்மா என்று எழுதப்பட்டு ஒரு சட்டையை அணிந்து சிலுவையில் அறைந்து கொண்டாருங்க. வரவிருக்கும் தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற வேண்டிய இவ்வாறு செய்ததாக குறிப்பிட்டாருங்க. ஹுசைனின் கூட்டாளிகள் 6 அங்குல அணிகளை இவரது கைகளிலும் கால்களிலும் குத்திய பின் 6 நிமிடங்களுக்கும் மேலாக அதில் தொடங்கினாருங்க. 4 அணிகளை மெதுவாக வெளியே எடுத்த பிறகு ஹுசைனுக்காக காத்திருந்த அவசர ஊர்தியில் அருகில் உள்ள மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வந்தன. இவரது நடவடிக்கைகள் முட்டாள்தனமானதுங்க என்று பரவலாக விமர்சிக்கப்பட்டதுங்க. 2016ஆம் ஆண்டில் சீகான் ஹுசைனின் வில்வத்தை பயிற்சியாளராக தமிழக வில்வத்தை சங்கத்தின் நிறுவனராக பொதுச் செயலாளராக பணியாற்றினார்கள். தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் இந்திய வில்வத்தை சங்கத்தால் ஏற்பும் இணைப்பு பெற்ற ஒரே மாநில வில்வத்தி அமைப்பு இதுவாகும். ஹுசைனின் மெகா தொலைக்காட்சியில் அதிரடி சமையல் என்ற ஒரு சமையல் நிகழ்ச்சி நடத்தி வந்தாருங்க. இவருடைய திரைப்பட பட்டியல்கள் 1986ஆம் ஆண்டு புன்னகை மன்னன், 87 வேலைக்காரன், 88 பிளாஸ்ட் ஜோன், 88 பறவைகள் பலவீதம், 90 உன்னை சொல்லி குற்றமில்லை, 93ஆம் ஆண்டு வியாடன், 1997 மை இந்தியா, 2001 பத்ரி, 2002 காத்துவாக்கல் 2 காதல். அவருடைய இறப்புங்க. சீகான் ஹுசைனின் உடல் நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையை வைத்ததால் ரூபாய் 5 லட்சம் உதவித்தொகை தமிழ்நாடு அரசு அளித்ததுங்க. இரத்தப்போக்கு புற்றுநோய் காரணமாக மார்ச் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சென்னையில் காலமானாருங்க. அடுத்தாட்டுங்க காசன் கான்ங்க என்பவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் ஆவாருங்க. இவர் குறிப்பாக மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் நடித்துள்ளாருங்க. இவர் எதிர்மறை வேடையில் மிகவும் பிரபலமானவர். இவருடைய இறப்பு ஜூன் 12ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. பணி நடிகருங்க. செயற்பாட்டு 1993லிருந்து 2015ஆம் ஆண்டு வரைங்க. இவருடைய திரைப்படவியல் செந்தமிழ் பாட்டு, காலனேன், வேடன், கந்தர்வம், சேதிபதி IPS, என் ஆசை மச்சான், சிந்து நிதி பூ, டுயட், முறைமாமன், வேலுச்சாமி, கட்டுமரக்காரன், காந்தி பிறந்த மண், கருப்பு நிலா, ஆணழகன், தி கிங், முஸ்தபா, புதுநிலவு, மேட்டுக்குடி, கிருஷ்ணா, தாயகம், உள்ளத்தை அள்ளித்தா, மாப்பிள்ளை கவுண்டர், வரணம் பக்கெட், தர்மா, கலர் கனவுகள், ரத்னா, நாம் இருவர் நமக்கு இருவர், மறவாதே கண்மணியா, பொன்னும் வீட்டுக்காரன், அப்பா வானத்தை போல, வல்லரசு, பிரியமானவளே, கண்ணன் வருவான், ட்ரீம்ஸ், தி கேங், பத்ரி, நரசிம்மா, கேம, CID முசா, அது அவர் அலையடிக்குது, இவர் காற்றுள்ள வரை, தி டான், சீனாத்தானா, பட்டய கலப்பு, சர்வெண்ட், மாயமோகினி, ராஜாதி ராஜா, லைலா ஓ லைலா. இவர் இறப்பு. இவர் மாரடைப்பு காரணமாக 2023ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி காலமானாருங்க. அடுத்து நம்ம எந்த அப்படி பார்க்கலாம், பாண்டுங்க. இவர் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் அதிகம் நடித்துள்ளாருங்க. இவருடைய சகோதரர் இடிச்சு புள்ளி செல்வராஜ் என்பவர் நகைச்சுவை நடிகர் ஆவாருங்க. இவர் திரைப்படங்களோடு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளாருங்க. தினம் தீபாவளி உறவுகள் சங்கம், வள்ளி போன்ற தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளாங்க. இவருடைய பிறப்பு பாண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி 1947ஆம் ஆண்டுங்க. குமாராபாளையம், நாமக்கல், தமிழ்நாடுங்க. இவருடைய இறப்பு மே 6ஆம் தேதி 2021ஆம் ஆண்டுங்க. சென்னை, தமிழ்நாடுங்க. பணி நடிகருங்க. செயற்பட்டு 1970லேருந்து 1981,
1988 2021ங்க. இவருடைய வாழ்க்கை பற்றிய சென்னை ஓவியக் கல்லூரியில் மாணவரான பாண்டு தென்னிந்தியாவில் ஓவியத்தில் ஆராய்ச்சி படிப்பில் முனைவர் பட்டம் வாங்கிய ஒரே நபர் இவர்தானுங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த ஓவியரான பாண்டு எழுத்துக்கள் வடிவமைக்கும் கலைஞராக இருந்தாருங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் என்ற நிறுவனத்தை இவர்களது மகன்களான பிராண்ட் பிரபு பஞ்ச் ஆகியோருடன் இணைந்து சென்னையில் நடத்தி வந்தாருங்க. அந்த நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு திரையுலக பரப்புகளின் இல்லங்கள் நிறுவனங்களின் பெயர் பலகையை வடிவமைத்து வந்தாருங்க. இவரது சகோதரர் இடிச்சுப்புள்ளி செல்வராஜ் எம்ஜிஆரிடம் உதவி இயக்குநராக இருந்தாருங்க. அவர் மூலமாக இவர் எம்ஜிஆருக்கு அறிமுகமானார். அதனால் எம்ஜிஆர் நடித்த குமாரி கோட்டம், உலக சுற்று வாலிபன் ஆகிய படங்களில் ஓவியங்கள் வரைந்து கொடுக்கும் வாய்ப்பை பெற்றாருங்க. எம்ஜிஆர் அதிமுக கட்சியை தொடங்கிய போது அதிமுகவின் கொடியையும் அக்கட்சியின் சின்னமான இரட்டை இலை வரைந்து வடிவமைத்த ஓவியம் இவர்தானுங்க. இவருடைய திரை வாழ்க்கைங்க. 1970ஆம் ஆண்டு மாணவன் திரைப்படங்க. 1981 கரையெல்லாம் செண்பக பூ. 1988ஆம் ஆண்டு என்னுயிர் கண்ணம்மா, என் தமிழ் என் மக்கள். 1990ஆம் ஆண்டு பணக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன், நல்ல காலம் பிறந்தாச்சு, பாட்டுக்கு நான் அடிமை, பட்டினத்தில் பேட்டி, நடிகன். 1991ஆம் ஆண்டு தமிழ்பட்ட முடிச்சு, சின்னத்தம்பி, இதயவாசல், தாலாட்டு கேக்குதம்மா. 1992 ரிக்ஷா மாமா, இது நம்ம பூமி, பொண்டாட்டி ராஜ்யம், தெய்வ வாக்கு, திருமதி பழனிசாமி, தாளைய தீர்ப்பு. 1993 முற்றுகை, வால்டர், வெற்றிவேல், சூரியன் சந்திரன், ராஜாதி ராஜா, குலோத்துவங்க, ராஜா மாத்தண்ட, ராஜா கம்பீர், காத்தவராயன் கிருஷ்ணன், காமராஜன், புருஷலட்சம், சிந்து நதிப்பூ, ராவணன், அரண்மனை காவலன், சென்னை மேடம், நாட்டாமை, முறைமாப்பிள்ளை. 1994ஆம் ஆண்டுங்க. 1995ஆம் ஆண்டு தமிழச்சி, அன்பு மகன், அசுரன், மாயா பஜார், முத்து, சீதனம், முறைமாப்பிள்ளை. 1996ஆம் ஆண்டு வான்மதி, உள்ளத்தை அள்ளித்தா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, மீண்டும் சாவித்திரி, வாழ்க ஜனநாயகம், இரட்டை ராஜா, கிருஷ்ணன், காதல் கோட்டை, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த நாள், ஓகத்தில் சீதை, புருஷன் பொண்டாட்டி, தரம் சக்கரம், கோபுரம் தீபம், காலமெல்லாம் காதல் வாழ்க, வாய்மைய வெல்லும், மன்னவா, தாலி புதுசு, சங்க கௌதரி, கங்கா கௌரி, ஆகா என்ன பொருத்தம், வாழ்க்கை புதல்வன். 1997ஆம் ஆண்டுங்க. 98ஆம் ஆண்டு காதலின் நிம்மதி, மறுமலர்ச்சி, கலர் கனவுகள், இனியெல்லாம் சுகமே, சந்தோஷம், உன்னுடன், பொன்மானை தேசி, குரு பார்வை. 1998ஆம் ஆண்டுங்க. 1999 அண்ணன் வாலி, அண்ணன் தங்கச்சி, சோடி, உனக்கெல்லாம் உனக்காக, சுந்தரி நீயும் சுந்தரம் நானும், டைம், பட்டாளி, பூமகள் ஊர்வலம். 2000ஆம் ஆண்டு குட்லக், தை பிறந்தாச்சு, ஏழையின் சிரிப்பில், சந்தித்த வேலை, ஜேம்ஸ் பாண்ட், உன்னை கூடு என்னை தருவேன், சுண்ணாம்பு கண்ணு, பெண்ணின் மனதை தொட்டு, சுபாஷ். 2000ஆம் ஆண்டுங்க. 2001 லூட்டி, பத்ரி, சிகாமணி, ராமமணி, குங்குமம் போட்டு கவுண்டர், சிட்டிசன், லவ்லி, சூப்பர் குடும்பம், சமுத்திரம் திரைப்படம், ஷாஜகான், மனதை திருடி விட்டாய். 2002ஆம் ஆண்டு அழகி, பம்பல்கே சம்மதம், ராஜ்யம், சீனியர், வருஷமெல்லாம் வசந்தம், உன்னை நினைத்து, தேவன், தென்காசி பட்டினம், யூத், சுந்தரா டிராவல்ஸ், நம்ம வீட்டு கல்யாணம், எதிர்மறை நாயகன். 2003ஆம் ஆண்டு வடக்கு வாசல், அன்பே உன்வாசம், ஜெய், கம்பீர், கில்லி, மீசை மாதவன், ஐயர், ஐபிஎஸ், வரலாறு, கணபதி வந்தாச்சு. 2006ஆம் ஆண்டுங்க. 2007 போக்கிரி, 18 வயசு புயல். 2008 பட்டய கலப்பு. 2009 வில்லு, எங்கள் ஆசான், கண்டேன் காதலை. 2010 சிங்கம், சிக்குபுக்கு, உத்தமபுத்திரன். 2011 தூங்கா நகரம், வெடி. 2012 காதல் கிளகிழப்பு, வசாத்தி உள்ளம், வெள்ளச்சி. 2013 2014
ஒரு கன்னியும் 3 களவாணிகளும் 5ஆம் தலைமுறை சித்திர வைத்திய சிகாமணி தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன் சீக்கிரம் தொடு. 2015 கதம் கதம் முனித்திரி கங்கா அபூர்வ மகான் வாலிபராஜா நார்தன் அன்புடன் அன்பரசி 2017 மொட்டை சிவா கட்ட சிவா ஒரு முகத்திரை அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் தடி நம்ம கதை இப்படை வெல்லும் மஞ்சுமிட்ட இட்லி. இவ்வளோ மாதிரி கரோனா தொற்றுநோய் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி மே 6ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு உயிர் வந்தாருங்க. அடுத்த ஆற்றுங்க அல்போன்சா. இவர் இந்தி நடிகையும் நடன மங்கையும் ஆவாருங்க. இவர் தென்னிந்திய திரைப்படங்கள் பலவற்றிலும் சூதாட்ட பாடல்களுக்கு நடனம் ஆடியுள்ளார். இவர் சென்னையில் பிறந்தவருங்க. KS ரவிக்குமார் இயக்கத்தில் பஞ்சதந்திரம் 2002 மற்றும் காதல் சுடுகுடு திரைப்படம் 2003 ஆகியவற்றில் துணை நடிகையாக நடித்துள்ளாங்க இந்த ஆக்டர். அல்போன்சா பிறப்பு சென்னை, இந்தியா. மற்ற பெயர்கள் அல்போன்ஸ், பணி நடிகை, நடன மங்கை, செயற்பாட்டு 1990ங்க. சில திரைப்பட வாழ்க்கைகள் 1995 பாஷா நாடோடி மன்னன், 96 தொங்காத, 97 புதையல், 97 ஜிந்தாபாத், 97 லோகா, 97 பெரிய மனுஷன், 98 தாயின் மணிக்கொடி, சேரன் சோழன் பாண்டியன், அண்டர் வேர்ல்டு, அழகர் சாமி, ராஜஸ்தான், சிவன், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசர். இதெல்லாம் 1999ஆம் ஆண்டுங்க. அடுத்து 2000 கௌரவடு, 2001 பத்திரி, தில்லு, ரா, 2000 கௌரவடு, 2002 பஞ்சதந்திரம் 3 காதல் சடுகுடு, 2007 அம்மா நானா ஒரு தமிழ் அம்மாய், 2003 மகா நந்தி, 2012 மதராசி. அடுத்து மூவிங்க தமிழனுங்க. அந்த படம் 2002ஆம் ஆண்டு வெளிவந்ததுங்க. அந்த படத்தோட இயக்கம் S.A. ராமச்சந்திரனுங்க. அந்த படத்தை கதை தயாரிப்பு வந்து சி வெங்கடேஸ்வரனுங்க. கதை S.A. சந்திரசேகருங்க. இசை டி இமானுங்க. நடிப்பு விஜய், பிரியங்கா சோப்ரா, நாசர், ரேவதி, விவேக்குங்க. வெளியீடு ஏப்ரல் 12ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு படம் வெளியேறிக்குங்க. இந்த படம் விஜய். அடுத்து நம்ம இந்த படத்துடைய நடிகளை பற்றி பார்க்க போகிறோங்க. பிரியங்கா சோப்ரா, ஜோனஸ். பிறப்பு 18ஆம் தேதிங்க ஜூலைங்க 1982ஆம் ஆண்டு. ஒரு இந்திய நடிகை, தயாரிப்பாளரும் ஆவாருங்க. மிஸ் வேர்ல்ட் 2000 படத்தின் வெற்றியாளரான இவருங்க. இந்தியாவின் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவர் ஆவாருங்க. சோப்ரா 2 தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் 5 ஃபிலிமேர் விருதுகள் உட்பட பல பாராட்டுகளை பெற்றுள்ளாருங்க. 2016ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்ததுங்க. டைம் இவர் உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க 100 பேர்கள் ஒருவராக குறிப்பிட்டதுங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் போர்ப்ளஸ் இவரை உலகின் மிக சக்தி வாய்ந்த 100 பெண்களில் ஒருவராக பட்டியலிட்டதுங்க. மேலும் இவர் BBC 100 பெண்களின் பட்டியலில் இடம் பிடித்தாருங்க. பிறப்பு ஜூலை 18ஆம் தேதி 1952 இவங்க வந்து இவங்க மற்ற பெயர்கள் பிரியங்கா சோப்ரா ஜோனஸுங்க. பணி ஆக்டர், ப்ரொடியூசருங்க. செயற்பாட்டு காலம் 2002ங்க. பட்டம் மிஸ் வேர்ல்டு 2002ங்க. வாழ்க்கை துணை நிக் ஜோனஸ். பிள்ளைகள் 1ங்க. புகழ்பட்டம் வந்து பத்மஸ்ரீங்க. சோப்ரா அழகிய போட்டியில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்திய திரையுலகில் நுழைவதற்கான வாய்ப்பை பெற்றாருங்க. இவர் தமிழ் படமான தமிழன் 2002 வழியாக திரையுலகில் அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து பாலிவுட்டில் தி ஹீரோ லவ் ஸ்டோரி ஆஃப் படத்தின் வலிமையாக அறிமுகமானாங்க. வணிக ரீதியில் வெற்றி பெற்ற படங்கள் அந்தாஸ் 2003 முஜே ஷாதி கிராவி 2004 ஆகியவற்றில் இவர் முன்னணி பாத்திரத்தை ஏற்று நடித்தாருங்க. அதிக வசதி செய்த படங்களான கொண்டார் கிறிஸுங்க மற்றும் டான் 2006 ஆகிய படங்களில் நடித்ததன் மூலம் சோப்ரா தன்னை நிலைநிறுத்தி கொண்டாருங்க. பின்னர் அவற்றின் தொடர்ச்சிகளிலும் அவரது பாத்திரங்களும் செய்தாருங்க. ஃபேஷன் 2008 நாடக படத்தில்
இப்பிரச்சனைக்குரிய வழியாக நடித்ததற்காக தேசிய திரைப்பட விருதை, சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதையும் பெற்றாருங்க. காமினி 2019ங்க. சவன் குன் பாஃப் 2011ங்க. பார்ஃபி 2012ங்க. மேரி கோம் 2014ங்க. தில் தடகேந்தே 2015ங்க. பாஜிராவ் மஸ்தானி 2015 போன்ற படங்களில் பலவிதமான கதாபாத்திரங்களில் நடிப்பதற்காக சோப்ரா மேலும் பாராட்டுகளை பெற்றாருங்க. 2015 முதல் 2018 வரை சோப்ரா ஏபிசி பரப்பட்டும் தொடர்பான குவாண்டிகோவில் அலெக்ஸ் பாரிஸ் ஆக நடித்தாருங்க. இதன் மூலம் அமெரிக்க நெட்வொர்க் நாடகத்தொடரில் இடம்பெற்ற முதல் தொடர்ச்சியாளருங்க. 2015 பரப்பில் பேபிள் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நிறுவிய அவர் அதன் கீழ் மராத்தி படங்களான வெண்டிலேட்டர் 2016, பாணி 2019 மற்றும் இந்தி திரைப்படமான தி ஸ்கை இஸ் கேபிங் 2019 உட்பட பல படங்களை தயாரித்தாருங்க. சோப்ரா ஹாலிவுட் படங்களான போச் 2011, இன்ஸ்டா ஹிட் ரொமான்டிக் 2019, தி ஒயிட் நகையர் 2021, தி மேரேஜ் தோன்றினாருங்க. நம்ம அடுத்த ஆக்டரை பற்றி பேசலாங்க. நாசர் பற்றி இங்கே பேச போகிறோம். நாசருங்க அவருடைய பிறப்பு மார்ச் 5ஆம் தேதி 1958ஆம் ஆண்டு செங்கல்பட்டு பிறந்தாருங்க. இவர் திரைப்பட நடிகர் ஆவாருங்க. இவர் அண்மை ஆண்டுகளில் சில திரைப்படம் இயக்கியும் உள்ளாருங்க. திரைக்கதை, வசனம், பாடலாசிரியர் மற்றும் பாடலாக பணியாற்றி உள்ளாருங்க. தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் திரைப்படம் நடித்துள்ளாருங்க. நாசர் தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக உள்ளாருங்க. இவருடைய இயற்பெயர் நாசர் முகமது. பிறப்பு மார்ச் 5, 1958ஆம் ஆண்டு செங்கல்பட்டு. தொழில் நடிகர். நடிப்பு காலம் 1985. துணைவர் கம்பிலா நாசர். தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு அருகில் மேல்பாக்கம் எளிமையான முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த நாசர் தந்தை பெயர் மெஹமூது பாஷா, தாயார் பெயர் மும்தாஜ் பேகம். செங்கல்பட்டில் உள்ள புனித ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் படித்தவருங்க. பல்கலைக்கழகம் நுழைக்கல்வி பாதியிலே விட்டுவிட்டு கலைத்துறை ஆர்வத்தில் சென்னைக்கு குடிபுகுந்தாருங்க. சென்னை கிறித்துவ கல்லூரியில் இளங்கலை தாவரில் பட்டப்படிப்பை படித்தாருங்க. இவர் இந்திய விமானப்படையில் சிறிது காலம் பணியாற்றினார். இவருக்கு மனைவி கமிலா நாசர், மகன் அப்துல்லா ஹாசன் பைசால், லூத்புதீன் பாஷா, அபி முகமது ஹாசன் ஆகிய 3 மகன்கள் உள்ளன. கலை வாழ்க்கை பயணம். நமது நாடக பட்டறிவு முன்வைத்து திரை உலகில் காலபதிக்க முயன்றவர். வறுமை தாங்காத தாஜ் கோரமண்டல் விடுதியின் சேவை பகுதியில் சேர்ந்து பணியாற்றுகிறார். திரைத்துறைக்கு முயன்ற அதே நேரம் கதை, கவிதைகள் எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பி வந்தார். அவற்றில் சில பிரசுரமானது. சென்னை திரைப்படக் கல்லூரியில் பயின்று நடிப்புத் துறையில் பட்டம் பெற்றார். இதன் முன்னர் தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் நடிப்பு பயிற்சி மையத்திலும் பயிற்சி பெற்றார். இவரது ஆர்வத்தினால் இயக்குனர் கே. பாலச்சந்திரன் கல்யாண அகதிகள் என்ற படத்தில் வாய்ப்பளித்தார். அன்று துவங்கி 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தொலைக்காட்சி தொடரில் நடித்துள்ளார். மகேந்திரன் தொலைக்காட்சி படம் காட்டுப்பூக்கள் மற்றும் சேனாதிபதி இயக்கிய பணக்காடு இவரது நடிப்பு திறனை உலகிற்கு பறை சாற்றியது. 1995 அவதாரம் என்ற திரைப்படத்தை தாமே இயக்கி நடித்தார். தேவதை என்ற படத்தை 1997 இயக்கி நடித்தார். திரைப்படங்கள். தேவர் மகன் 1992ங்க. குருதி புனல் 1996ஆம் ஆண்டு. பம்பாய் 1995. பிற சிறப்பு படங்கள். ஜனனம், தோனி, ஏகன்க, குவிக், கனமுருகன் இந்தி தமிழுங்க. 9 ரூபாய் நோட்டு, பிராக் இந்திங்க. ஏகதேவர் பாப்போன் இந்திங்க. குரு மிதன் சக்கரவர்த்திக்கு தமிழ் டப்பிங்க. நாயகன், வேலைக்காரன், உன்னை சொல்லி குற்றம் இல்லை, தேவர் மகன், கோபுர வாசலிலே, மைக்கேல் மதன் காமராசன், ரோஜா, வரவு 8 செலவு 10, அம்மகளிர் மட்டும், அவதாரம், பிரியாணி, கோவில், தமிழன், போக்ரி, படையப்பா, வர்ணஜாலம், குருதி புனல், அவை சண்முகி, இருவர், காதலர் தினம், ஜீன்ஸ், புதிய பாதை, முகம், ஹோ ராம், பூவேலம் கெட்டுப்பார், தில், பிரிமிகரின், அன்பே சிவம், ஜோடி, சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ், அந்நியன்,
ஜிஷயம், சண்டி, கௌதம் யசஸ்வி தெலுங்கு திரைப்படங்க. சண்டியின் தெலுங்கு திரைப்படங்க. இந்திரலோகத்தின் நாடகப்பன், பொய் சொல்ல போகிறோம், வணக்கம் சென்னை 2013 மின்சார கனவு, 23ஆம் புலிகேசி, சாகசம், தாமிரபரணி, வேல், சிங்கம், சிங்கம் 2, C3, பரமசிவன், என்னை அறிந்தால், ஆதி, தனி ஒருவன், பாகுபலிங்க. இயக்குனராக பாபுகாரன், வாயன், தேவதை, அவதாரம்ங்க. அவருடைய விருதுகள் நந்தி விருதுகள். இவரது தெலுங்கு திரைப்படம் சண்டியின் நடிப்பிற்காக நந்தி விருது பெற்றாருங்க. தமிழக அரசு விருதுகள்: கலைமாமணி விருது, சிறந்த நடிகர் ஆவாரம்பூ, சிறந்த எதிர்மறை நடிகர் தமிழ், சிறந்த துணை நடிகர்கள் மகன். ஆந்திர அரசு விருதுகள்: சிறந்த எதிர்மறை நடிகர் சண்டி. பட்டங்கள்: தென்னிந்திய நடிகர் சங்கம் கலைச்செல்வன். பதவி: தென்னிந்திய நடிகர் தலைவர் அக்டோபர் 2015 முதல். அடுத்து நம்ம எந்த இடத்துக்கு பார்க்கணும்? ரேவதிங்க. அவருடைய இயற்பெயர் ஆசா கேளுன்னி குட்டிங்க. பிறப்பு ஜூலை 8 1966 கொச்சி, கேரள, இந்தியாங்க. தொழில் நடிகை, இயக்குனர். நடிப்பு காலம் 1982 துணைவர் சுரேஷ் சந்திர மேனனுங்க. 1988 2002 விருதுகள்: பிலிம்பேர் விருதுகள், தேசிய திரைப்பட விருதுங்க. பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் 1992 பிலிம்பேர் விருதுகள் 5 டைமுங்க அவார்டு வின்னருங்க. வேறு விருதுகள்: தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டுங்க, பெஸ்ட் ஆக்டருங்க. வாழ்க்கை குறிப்புங்க. ரேவதி 1966 ஜூலை 8 கேரளத்தின் கொச்சியில் பிறந்தாருங்க. இவர் தந்தை கேளுன்னி ரேவதி 1988 சுரேஷ் மேனை திருமணம் செய்தாருங்க. பின்னர் 2002 இருவரும் மனமுறிவு பெற்று பிரிந்தனருங்க. நடித்துள்ள திரைப்படங்கள் தேவர் மகன், புதிய முகம், மௌன ராகம், 2 ஸ்டேட்டஸுங்க. 1981 திரைப்படம் மன்மோசனி. 1984 புதுமை பெண், வைதேகி காத்திருந்தாள். ஆகாயம் தாமரைகள், ஆண்பாவம், உதயகீதம், ஒரு கைதின் டைரி, கன்னிராசி, செல்வி, பகல் நிலவு, பிரேம்பாசம், திறமைங்க. அது 85. 86 லட்சுமி வந்தாச்சி, மௌனராகம், புன்னகை மன்னன், கிராமத்து மின்னல், இலங்கேஸ்வரன். 1990 அஞ்சலி, அரங்கேற்ற வேலை, சத்திரியன், இதயந்தாமரை, கிழக்கு வாசல், ராஜா கைய வச்சா. 1991 ஆயுள் கைதிங்க. 92 தெய்வ வாக்கு, தேவர் மகன்க. 93 புதிய முகம், மறுபடியும். 94 பாச மலர்கள், என் ஆசை மச்சான், பிரியங்கா, மகளிர் மட்டும்ங்க. 95 அவதாரம், தமிழச்சி, தொட்டாச்சி சொன்னீங்க, சுபாஷ், தலைமுறை, ரத்தனங்க. 1998 1999 ராஜா தாஜ்மஹாலுங்க. இயற்கை திரைப்படங்கள்: மித்ரா, மை பிரண்ட், பீர் மீளங்கே. விருதுகள்: 1992 சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதுங்க, தேவர் மகன். 2002 சிறந்த ஆங்கில திரைப்படத்திற்கான தேசிய விருது, மீட் மை ஃப்ரெண்டு. அடுத்த திரைப்படங்க யூத்துங்க. இந்த படத்தோட இயக்குனர் வின்சென்ட் செல்வாங்க. தயாரிப்பு பூர்ண சந்திரா ராவுங்க. கதை வின்சென்ட் செல்வா, விசய பார்க்கறங்க. இசை மணி சர்மாங்க. நடிப்பு விஜய், சாகின் கான், விவேக், உகேந்திரனுங்க. ஒளிப்பதிவு நடராசன், சுப்பிரமணியம். படத்தொகுப்பு விடி விஜயனுங்க. விநியோகம் லட்சுமி புரொடக்ஷனுங்க. வெளியீடு ஜூலை 19 2002 மொழி தமிழுங்க. இந்த திரைப்படம் சுரு நவோட்டா என்ற தெலுங்கு திரைப்படத்தை தழுவி வெளிவந்துள்ளதுங்க. இந்த படத்துடைய நடிகர்கள் சிம்ரன், விஜய்ங்க. அடுத்து நம்ம சிம்ரன் முடிஞ்சு நம்ம ஒரு விரிவாகமாக பார்க்க போகிறோங்க. சிம்ரனுங்க ஏப்ரல் 4 1976 திரைப்பட நடிகை ஆவாருங்க. சிம்ரன் இயற்பெயர் ரிஷபா மாமா.
இவர் மும்பையில் பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர். தூர்தர்ஷனின் மெட்ரோ சேனலில் சூப்பர் ஹிட் முகாம் பூரா என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் இந்தி திரையுலகில் நுழைந்தாருங்க. 1995 இவரது முதல் படம் சனம் அர்ஜயா ஜாய் தோல்வி படமாக அமைந்ததுங்க. அதன் பிறகு 1990 இறுதியில் வெளியான தீர மீர சப்னே இவரது முதல் வெற்றி படமாக அமைந்ததுங்க. மேலும் தமிழ் திரையுலகில் 1980களில் 90களில் முன்னணி நடிகர்களாக திகழ்ந்த ஸ்ரீதேவி அவர்களின் முகல் சாயலை குஷ்பு ஆரோக்கியின் ஜனரஞ்சகமான நடிப்பையும் வெளிப்படுத்தியாதே அவ்விரண்டு நடிகையின் நீட்சியாக சிம்ரன் 1996 முதல் 2000 காலகட்டத்தில் தமிழக ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தாருங்க. பிறப்பு ரிஷபான் நாவல் ஏப்ரல் 4 1976 மும்பை மகாராஷ்டிரா இந்தியா. மற்ற பெயர்கள் சிம்ரன் பாமா. செயற்பாட்டு காலம் 1995. உயரம் 55.7. வாழ்க்கை துணை தீபக் பாக்கா. இதற்கிடையில் மலையாளத்தின் மம்முட்டியாவுடன் இந்திரபிரதர்ஷன், கன்னடத்தில் சிவராஜ்குமாருடன் சிம்மகாடா மாரி படத்திலும் அப்பாய் காரி பெல்லி என்ற தெலுங்கு படத்திலும் நடித்தாருங்க. இவற்றுக்கு பிறகு 1997 ஒன்ஸ் மோர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்திற்கு அறிமுகமானாருங்க. தமிழ் திரைப்படங்களில் 2000 மிக அதிக சம்பளம் 75 லட்சத்துக்கு மேல் வாங்கியவர் ஆவார். சிம்ரன் நடித்த கோவில்பட்டி வீரலட்சுமி 2003 மற்றும் துள்ளாத மனம் துள்ளும் என்ற திரைப்படம் பல விருதுகளை பெற்று தந்தன. இவர் தன் சிறுவயது நண்பரான தீபக் பாகாவை திருமணம் செய்து கொண்டாருங்க. இவருடைய தமிழ் நடித்த திரைப்படங்க ஒன்ஸ் மோருங்க, பூச்சூடவா, விஐபி, நேருக்கு நேர், நட்புக்காக, துள்ளாத மனம் துள்ளும், கண்ணெதிரே தோன்றினாள், வாலி, ஜோடி, பிரியமானவளே, உன்னை கூடி என்னை தருவேன் 2000 பார்த்தே ரசித்தேன் தமிழ் 2002, பஞ்சதந்தியர் 2002, ரமணா 2002, கன்னத்தில் முத்தமிட்டாள் 2002, நியூ 2004, வாரணமாயிரம் 2008, உதயா 2008. அடுத்த படங்க துள்ளாத மனம் துள்ளும். எழில் இயக்கத்தில் 1999 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். இப்படத்தில் விஜய், சிம்ரன், மணிவண்ணன், தாமு வயாபுரி மற்றும் பலர் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் 4 கோடிக்கு பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டு 12 கோடி மற்றும் பிற மாநில நாடுகளில் 6 கோடி வசூல் செய்ததுங்க. 1999 3வது மிகப்பெரிய வெற்றி படமானதுங்க. படையப்பா, முதல்வன், 1-2 இடங்கள். இயேசு ஏ. ராஜகுமார் இசையமைத்துள்ள இந்த படத்திற்கு பாடல் வரிகளை வைரமுத்துவும் முத்து விஜயனும் எழுதியுள்ளாருங்க. இந்த படத்துடைய இயக்கங்களில் தயாரிப்பு ஆர்.பி. சௌத்ரி, இசை எஸ்.ஏ. ராஜகுமார், நடிப்பு விஜய், சிம்ரன், மணிவண்ணன், ஒளிப்பதிவு ஆர். செல்வா, படத்தொகுப்பு விஜயசங்கர், கலையகம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், விநியோகம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்க. இந்த படத்தை ரிலீஸ் ஜனவரி 29, 1999. இந்த படத்தோட கதாபாத்திரங்க குட்டி என்பவராக விஜய்ங்க, ருக்குமணிக்கு என்பவராக சிம்ரன், மணி என்பவர் மணிவண்ணன், தாமு கல்யாண சுந்தரன் பிறகு வயாபுரி, பொன்னம்பலம், டாக்டராக மதன் பாபு, பாரி வெங்கட் என்பவராக ட்ரௌசர் பாண்டி. இந்த படம் வெளியீடு படம் ஆங்கில வருடம் 1999 ஜனவரி 29 வெளிவந்ததுங்க. இப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுங்க. படம் வெள்ளி விழா கொண்டாடியதுங்க. 200 நாட்கள் பல திரையுகங்களில் கடந்து மிக பெரும் வசூல் செய்துங்க. தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருது சிம்ரனுக்கு வழங்கப்பட்டதுங்க. விஜய், எம்ஜிஆர் சிறப்பு கௌரவ விருது பெற்றாருங்க. மேலும் இத்திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான தமிழக அரசின் விருதில் 2வது இடம் பெற்றதுங்க. 1999 ரஜினிகாந்தின் படையப்பா முதலிடம்ங்க. அடுத்து இந்த படத்தில் ஆக்டர் வச்சு பார்க்குறோம் மணிவண்ணங்க. இவர் ஜூலை 1953 31 பிறந்தாருங்க. தமிழக திரைப்பட நடிகரும் இயக்குனரும் தமிழர் வாழும் ஆவாருங்க. 400க்கு இதற்கு மேற்பட்ட திரைப்படம் நடித்து 50 திரைப்படங்களை இயக்கியுள்ளாருங்க. பிறப்பு ஜூலை 31, இறப்பு ஜூன் 15ங்க. ஜூலை 31 1953, ஜூன் 15 2013ங்க. பணி நடிகர், திரைப்படம் இயக்குனருங்க. பெற்றோர்கள்
ஆர். சுப்பிரமணியம் மரகதங்க. வாழ்க்கை துணை செங்கமலம். பிள்ளைகள் ரகுவண்ணன் ஜோதிங்க. மணிவண்ணன் சூலூர் அரசு சிறுவர் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி கற்றாருங்க. பின்னர் அரசு கலை கல்லூரியில் சேர்ந்தாருங்க. கோவையில் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய படிப்பை முடித்த போது அவர் சத்யராஜுடன் பழகி நண்பரானாருங்க. சத்யராஜன் கூற்றுப்படி அவர் மணிவனுக்கு மோசமான வழிகாட்டுதல்களை வழங்கினார். மேலும் அவரை மேம்பட்ட ஆங்கில வரலாற்றில் பட்டம் பெற சொன்னார். இதனால் ஷேக்ஸ்பியரின் படங்களால் படிப்பதற்கு சிம்ரன் சிரமப்பட்டு படிப்பை பாதியில் நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார். கல்லூரியில் படித்தபோது மணிவண்ணன் மேடைக்கு பிழையால் கிண்டலடிக்கப்பட்டார். இதன் விளைவாக இவர் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்தினார். கிழக்கே போகும் ரயில் 1978ஆம் ஆண்டு திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் திரைப்பட தயாரிப்பாளருக்கும் ரசிகை கடிதங்கள் எழுதினார். பாரதி ராஜாவுக்கும் கடிதம் 100க்கு மேற்பட்ட பக்கங்களும் ஓடியது. பாரதி ராஜா இவரை ஒரு உதவியாளராக ஏற்றுக்கொண்டார். 1979ஆம் ஆண்டு PS நிவாஸ் இயக்கத்தில் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் பாரதிராஜன் நடித்து கொண்டிருக்கும்போது பாரதிராஜாவுடன் இணைந்தார். இவர் 1980 1982 வரை பாரதிராஜன் திரைப்படங்களில் கதை வசனம் எழுதினார். நிழல்கள், டிக் டிக் டிக், அலைகள் ஓய்வதில்லை மற்றும் காதல் ஓவியம், லவர்ஸ் ஹிந்தி, கொத்தா ஜீவதாலு தெலுங்கு, ரெட் ரோஸ் ஹிந்தி போன்ற ஒரு சில படங்களில் மணிவன் பாரதிராஜை உதவினார். பாரதிராஜன் உதவியாளராக 2 ஆண்டுகளில் கடுமையாக வேகமாகவும் திரைப்பட கலையை கற்றுக்கொண்ட இவர் 1982 ஆண்டு இயக்குநராக அறிமுகமானார். மணிவன் தமிழில் இயக்கிய 50 திரைப்படங்களில் 34 திரைப்படங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் இவர் மக்களுடைய நடிப்பு திறனுக்காக மிகவும் பிரபலமானவர். இவரது புத்திசாலித்தனமும் சிறந்த பாத்திரங்களுக்காக திரைத்துறையில் தனித்துவமானவராக கருதப்பட்டார். சிவாஜி கணேசன், கமலஹாசன், ரஜினிகாந்த், சத்யராஜ், கார்த்திக், மோகன், மாதவன், விஜய், அஜித் குமார், சூர்யா உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் இவர் நடித்திருந்த 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். மணிவண்ணன் இயக்கிய அமுதிப்படை ஒரு நடிகராக இவருக்கு முன்னேற்றம் அளித்ததாக நம்பப்படுகிறது. நிறைய திரைப்பட வாய்ப்புகளை பெற்றார். 1990 முதல் 2011 வரை ஆண்டுக்கு 30 திரைப்படங்கள் நடித்தார். மணிவண்ணன் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளும் ஒரு சில முயற்சிகள் உட்பட 50 படங்களை இயக்கினார். ஒரு இயக்குநராக இவர் காதல் வகைகளில் திறந்து த்ரில்லர் நாடகம் வரை வெவ்வேறு வகைகளிலும் திரைப்படங்களை இயக்கினார். 1991ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலும் 2000ஆம் ஆண்டின் முற்பகுதியிலும் மணிவண்ணன் தனது நடிப்பு வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளித்தார். இவரது நடிப்பு வாழ்க்கையின் உச்சத்தில் இவர் நடித்த 6 படங்களும் ஒரே நாளில் 1998 ஜனவரி வெளியிடப்பட்டன. வாழ்க்கையின் சுருக்கம். கோவை மாவட்டத்தில் உள்ள கூழூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் மணிவன். இவரின் இயக்கத்தில் 50 திரைப்படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி போன்ற மொழிகளில் வெளிவந்துள்ளன. மேலும் இவர் நடிகர் சத்யராஜின் கல்லூரி நண்பர் ஆவார். சத்யராஜை வைத்து சுமார் 25 திரைப்படங்கள் நடித்துள்ளார். அரசியல் தாக்கம். சிறு அகவில் இருந்து அரசியல் பின்னணி வளர்ந்து மணிவண்ணன் நகைச்சுவை கட்டுகளின் தலைவராக இருந்த சாருமஜி மாத்ராய் சந்தித்தவர். மறைவு. மணிவண்ணன் 2013 ஜூன் 15 அன்று மாரடைப்பால் மரணமடைந்தார். மணிவண்ணன் ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சையும் முதுகில் தண்டுவட அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டிருந்தார். அதனாலே சில ஆண்டுகள் படங்களில் இயக்காமல் இருந்தார். மணிவண்ணனுக்கு மனைவி ஜோதி என்ற மகளும் ரகுவன் என்ற மகளும் உள்ளனர். நடித்த சில திரைப்படங்கள். இவர் நடித்த சில திரைப்படங்கள்: நாகராஜ சோழன், MLMA, வேலாயுதம், சதுரகம், தில்லநகரி, ராமன் தேடி சீதை, குருவி, நம் நாடு, சீனா தானா, சிவாஜி, தம்பி, ஆதி, சம்திங், உனக்கும் எனக்கும், வாத்தியார், மஜா, ஜி, லண்டன், விஸ்வா, துளசி, மதுரை, சுல்லான், ஜனா, எங்கள் அண்ணா, அரசாட்சி, எனக்கு 20 உனக்கு 18, அலாவுதீன், பார்த்திபன் கனவு, வசீகரா, பிரியமான தோழி, பொம்மல்கே சம்மதம், பஞ்சதந்திரம், ரேட், ஆண்டான், அடிமை, டும் டும் டும், காசி, பிரியாத வரம் வேண்டும், என்ன விலை, பார்த்தாலே பரவசம்,
தாலி காத்த காளியம்மன், ஐ ஹேவ் ஃபுட் இட். முகவரி ரீதம் முன்னே கொடும் எண்ணெய் தருவேன். பூமகள் ஊர்வலம், தாஜ்மஹால், துள்ளாத மனம் துள்ளும், சின்னத்துறை.